சீமான் உனக்குத்தான் இந்த பதிவு வந்து சீமானுக்கு தான். சீமான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, எப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் கரூரில் வந்து இறந்த 41 பேருக்கு விஜய் 37 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. அதை நீங்கள் கேஸ் போட்டு அந்த வேலை வாய்ப்பை பிடுங்கிட்டீங்க. பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. விஜய் கண்டிப்பாக செய்வார். அந்த 41 குடும்பத்துக்கு கூத்தாடியால் தான் இறந்தாங்கன்றீங்க. அந்த 41 பேருக்கு விஜய் செய்வார். ஆனால் அதே வழியில் அந்த 41 குடும்பம் கண்ணீரும் வயிற்றுச்சலும் உன்னை சும்மா விடாது. எப்படி சீமான் உன்னை சும்மா விடாது. உனக்கும் குழந்தை குட்டி இருக்கு. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த 41 குடும்பம் வயிற்றுச்சல் உன்னை சும்மா 7 ஜென்மத்துக்கும் சும்மா விடாது. நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். காரமா முடிச்சவன நாதாரி நாயே, இந்த மாரி ஒரு கேவலமானவன் எவனும் கிடையாதுடா. சீமான் உனக்குத்தான் சத்தியமா சொல்றோம். நீ பேசனா ஒரு பேச்சுல ஒரு கொள்கை இருக்குன்னு நினைச்சேன்டா எவ்வளவு நாள்ல. அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வந்து 41 பேருக்கு நிம்மதியா தூங்கிடுவியா? நான் கேட்கேன், நிம்மதியா தூங்குவியா? இதே இந்த போராட்டம் தூத்துக்குடியில அதாவது ஸ்டெர்லைட்டுக்கு போராடினாங்க. அந்த இடத்துல 91 பேர் துப்பாக்கி சூடு இறந்தாங்க. அதே கவர்மெண்ட் போஸ்டிங் அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதானவங்க தெரியல. இதே சாத்தான் குளத்துல வந்து அப்பா மகனை 2 பேர்த்து லாக்அப் டெத்து பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு டிஎன்பிசி காரங்க யாருன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தோன்னா 2025 காவலர் அஜித் அவர்கள் மரணத்திற்கு அவங்க தம்பிக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்க. அதெல்லாம் அந்த இடத்துல ஒரு டிஎன்பிசி உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல 41 பேருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு தவறா தெரிஞ்சிருச்சு. டேய் வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? டே நீ கத்தனாலையும் ஒரு கொள்கையோடு கத்துறான் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சீமான். இப்பதான் தெரியுது நீ பொட்டிக்காக தான் கத்தி இருக்க அப்படின்ட்டுடா. டேய் நான் உன்னை சொல்றேன், இது வரைக்கும் மக்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? ஒரு தொகுதி, அதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கியா? ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர்? எப்பயுமே சொல்றோம் சீமான், நீ வாய்ப்பே கிடையாது. நீ கத்தனாலையும் ஒரு கொள்கையோட தான் கத்துறான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ பொட்டிக்காக தான் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு. எவ்வளோ இதுலயும் நான் ஒன்று சொல்றேன், ஒன்று கேட்டுக்கோ. நீ அழிஞ்சு போறதுக்கு காரணமே கூட ஒன்று ஜால்ரா சக்க வச்சுன்னுக்கிற பத்தியா, அவனால தான்டா நீ ஒளிஞ்சு போறதுக்கு காரணமே பாதிக்கு பாதி. என்ன நீ எல்லாம் பேசுறியா தமிழ்நாட்டுல? கேவலண்டா, மானம் கேட்டவனே.